ஹலோ folks, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த broker பெஸ்டா இருக்காங்கன்றத பத்தி பார்ப்போம். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் குள்ள வரலான்னு முடிவு பண்ணதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் கேள்வியே எந்த brokerட்ட அக்கவுண்ட் ஓபன் பண்றதுன்றது தான். இப்ப கரண்டா இருக்கக்கூடிய டாப் 3 brokers-ஐ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுல யார் பெஸ்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி டாப் 3 தான் எடுத்திருக்கோம். இது மாறலாம். எதனால இவங்க பெஸ்ட்ன்ற அந்த கிரைட்டீரியா தெரிஞ்சா உங்களுக்கான கரெக்டான broker-ஐ நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். நான் எந்த broker யூஸ் பண்றேன், எதனால இந்த broker யூஸ் பண்றேன்ற என்னோட ஒபினியனையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி கண்டென்ட். புரோக்கர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு வகையான புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ்ன்றவங்க நேமுக்கு தகுந்த மாதிரியே தான் A to Z சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், ட்ரேடிங் கார்ட்ஸ்னு எல்லா சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதற்கேற்ப அவங்களுடைய சார்ஜஸும் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஐசிஐசிஐ டைரக்ட், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாருமே வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் இவங்களுடைய சர்வீசஸ் வேரி ஆகும், இவங்களுடைய சார்ஜஸும் புரோக்கர்ஸ் பொறுத்து வேரி ஆகும். கம்பேர் டு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் இவங்களுடைய சார்ஜஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்க மார்க்கெட்டுக்கு புதுசு, சார்ஜஸ் அண்ட் ஃபீஸ் பத்திலாம் ஒரி பண்ண மாட்டீங்க அப்படின்னா யூ கோ ஃபார் ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போற டாப் 3 புரோக்கர்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்குன்னா ஆக்டிவ் கிளைண்ட் யூசர்ஸை ரேங்க் பண்ணி. எதனால ஒரு நல்ல புரோக்கரை சூஸ் பண்ணணும்? ஆல்ரெடி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, நேமை மென்ஷன் பண்ண விரும்பல. ஒரு புரோக்கர் என்ன பண்ணியிருக்காங்க, நியர்லி 1 lakh கிளைண்ட்ஸ்னுடைய ஷேர்ஸை பேங்க்ல கொலாட்டரலா அடமான வச்சு 2300 கோடி உசார் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட்ஸ்னுடைய பர்மிஷனே இல்லாம. அட பண்ணாட என்ன உங்க அப்பா மூடு சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு. அப்புறம் செபி உள்ளுக்குள்ள வருது, கிளைண்ட்ஸ் கேஸ் போட்டு அவங்களுடைய ஷேர் திருப்பி கொடுக்கப்படுது. ஆனா எதனால இவ்வளவு இன்கன்வீனியன்ஸ்? சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல புரோக்கரா சூஸ் பண்ணிடலாம்ல. நாம பார்க்க போற அந்த டாப் 3 புரோக்கர்ஸ் யாருன்னா Groww, Zerodha and Angel One. இந்த டேட்டா வந்து 2023 to 2024 டேட்டா. இந்த லிஸ்ட் மாறலாம். இவங்க மூணு பேரையும் இப்ப கம்பேர் பண்ணுவோம். அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபீ Growwல 0 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். Zerodhaல ஆன்லைன் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபீ ஈக்விட்டிக்கு மட்டும் 200, ஈக்விட்டி பிளஸ் கமாடிட்டிக்கு 300. ஆஃப்லைன் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபீ வந்து ஈக்விட்டிக்கு மட்டும் 400, ஈக்விட்டி பிளஸ் கமாடிட்டிக்கு 600. ஏஞ்சல் ஒன்ல அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபீ 0 ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் Growwல அக்கவுண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையாது, 0. Zerodhaல இயர்லி 300 rupees, ஏஞ்சல் ஒன்ல இயர்லி 240 rupees. என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க? மூணு புரோக்கருமே வந்து ஈக்விட்டி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETFs, SGB, IPO சப்போர்ட் பண்றாங்க. கமாடிட்டி அண்ட் கரன்சி Growwல கிடையாது, Zerodha அண்ட் ஏஞ்சல் ஒன் சப்போர்ட் பண்றாங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது எடுக்கக்கூடிய brokerage பாவம் டெலிவரிக்கு, அதாவது ஒரு ஷேரை பை பண்ணி ஹோல்டு பண்ணி செல் பண்றீங்கன்னா Growwல 0.05% ஆர் ஃபிளாட் 20 rupees. அதாவது 0.05%ன்றது 20 rupeesக்கு மேல இருந்துச்சுன்னா ஃபிளாட்டா 20 rupees எடுத்துப்பாங்க. மேக்ஸிமம் brokerage 20 rupees தான். Zerodhaல டெலிவரிக்கு brokerage கிடையாது, 0. ஏஞ்சல் ஒன்லயும் டெலிவரிக்கு brokerage கிடையாது, 0. இன்ட்ராடேல பார்ப்போம். அதாவது ஒரு ஷேரை அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே செல் பண்றீங்கன்னா Growwல 0.05% ஆர் ஃபிளாட் 20 rupees, Zerodhaல 0.03% ஆர் ஃபிளாட் 20 rupees, ஏஞ்சல் ஒன்ல 20 rupees. F&O அண்ட் கமாடிட்டி பார்ப்போம். Growwல ஈக்விட்டி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ரெண்டுக்குமே 20 rupees, கமாடிட்டி அண்ட் கரன்சி Growwல கிடையாது. Zerodhaல ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ்க்கு 0.03% ஆர் ஃபிளாட் 20 rupees, ஆப்ஷனுக்கு 20 rupees, கரன்சி ஃபியூச்சர்ஸ்க்கு 0.03% ஆர் ஃபிளாட் 20 rupees, ஆப்ஷனுக்கு 20 rupees. சேம் ஃபார் கமாடிட்டி. ஏஞ்சல் ஒன்ல ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி மூணு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனுக்குமே வந்து 20 rupees சார்ஜ் பண்றாங்க. டிபி சார்ஜஸ், இதை டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நாம பை பண்ணும்போதோ அல்லது செல் பண்ணும்போதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. இந்த சார்ஜ் ஃபிக்ஸ்டு. அதாவது நீங்க 1 lakh ஷேர்ஸ் பை ஆர் செல் பண்ணாலும் ஒரு ஷேரை பண்ணாலும் இந்த அமௌண்ட் ஃபிக்ஸ்டு. ஸோ பல்கா டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. நீங்க டிவைட் பண்ணி பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் இந்த சார்ஜை பே பண்ற மாதிரி இருக்கும். நாம பார்க்கக்கூடிய மூணு புரோக்கர்லையுமே செல் பண்ணும்போது தான் இந்த சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கு. அதை பார்ப்போம். Growwல 13.5 rupees, Zerodhaல 13.5 plus GST, ஏஞ்சல் ஒன்ல 20 rupees. STT, GST, ஸ்டாம்ப் டியூட்டி, செபி சார்ஜஸ் மாதிரியான சார்ஜஸ் மூணுலையுமே காமன். இந்த சார்ஜஸ்லாம் நம்ம எதனால தெரிஞ்சுக்கணும்? எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஷேர் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 110 ரூபாய் போனதையும் ப்ராஃபிட்னு சொல்லி செல் பண்ணிடுறீங்க. ஆனா 10 ரூபாயுமே ப்ராஃபிட் கிடையாது. இந்த சார்ஜஸ்லாம் மைனஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய ஆக்சுவல் ப்ராஃபிட்டே தெரியும்.
ஓகே, என்னென்ன ஃபீச்சர் ப்ரொவைட் பண்ணுறாங்க? எஜுகேஷன், அதாவது மார்க்கெட் டேர்ம்ஸ் ஏதாவது தெரியலை, மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா 3 ப்ரோக்கர்ஸுமே ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்டேஷன், Grow0 தான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது கிடையாது, ஏஞ்சல் ஒன் மட்டும் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி. இஃப் யூ ஆர் நியூ டு மார்க்கெட் இட் ஹெல்ப்ஸ் யூ லிட்டில் பிட். பட் யார் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் யூ சுட் அனலைஸ் ஆன் யுவர் ஓன். இவ்வளோ நேரம் பார்த்ததில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க. கரன்சி அண்ட் கமாடிட்டி பண்ணிங்கன்னா க்ரோ உங்களுக்கு சரியாக இருக்காது. ஏன்னா இப்போ வரைக்கும் க்ரோவில் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, மேபி ஃபியூச்சரில் வரலாம். இன்ட்ராடேன்னு பார்க்கும்போது ஜெரோனுடைய சார்ஜஸ் பெட்டர் தென் ஏஞ்சல் ஒன். இந்த மாதிரி உங்களுக்கு எது சரியாக இருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட பிளேயர்ன்றதை பொறுத்து சூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்கர் வந்து ஏஞ்சல் ஒன். டு பி ஆனஸ்ட், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த சார்ஜஸ் பற்றிலாம் தெரியாது. மை பிரதர் யூஸிங் ஏஞ்சல் ஒன், அதனால நானும் ஏஞ்சல் ஒன்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அப்புறம் இந்த சார்ஜஸ் பற்றிலாம் தெரிய வரும்போது ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் ஏஞ்சல் ஒன். இன்னமும் ஏஞ்சல் ஒன் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோவில் சொல்லப்பட்ட சார்ஜஸ்னுடைய பர்சன்டேஜ்லாம் இப்போ நான் கரண்ட்டாக வீடியோ பண்ணும்போது என்ன இருக்கோ அதை தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதும் இதே பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன் டைம் நீங்களே வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண வெப்சைட்ஸ்னுடைய லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 3 ப்ரோக்கர்னுடைய ரெஃபரல் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அது மூலியமாக டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.